ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையத்த வாழைக்கண்ணில் வந்து அந்த வாழை இலையில வந்து அந்த இலை காஞ்சிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கங்கே அந்த கருப்பு கருப்பாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன, இது வந்து என்ன ரீசனுக்காக அந்த வாழையில வருது, இது நோயா இல்லை இதை எப்படி சரி செய்யலாம், இது வந்து இயற்கை உரத்து மூலமாக சரி செய்யலாமா இல்லை செயற்கை உரத்து மூலமாக சரி செய்யலாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முழு வீடியோவையும் பாருங்கள். அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த வாழை இலையில வந்து இந்த கருப்பு கருப்பாக வட்டமாக இருக்கிறது, அந்த மடல் காஞ்சி இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து என்ன ரீசனுக்காக இப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான வெக்க காரணமாகவும், அதுபோக நம்ம ஏரியாவில் வந்து இது வந்து கோடை டைமில் வந்து நம்ம தண்ணியிலேயே போரில் உள்ள தண்ணியோட அளவு குறைஞ்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் வந்து உப்போட அளவு கூடும். அப்படி கூடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் அடிக்கும். இந்த ஓவர் அடிக்கிறதுனால நம்ம வாழைக்கு தண்ணி பாய்ச்சிருக்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வெள்ளை கலரில் அந்த உப்பு உறைஞ்சிருந்த மாதிரி அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கா, இந்த வாழைக்கு பாதிப்பு ஏற்படுத்துனா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த தண்ணியை நம்ம ரெகுலராக வாழை குலைக்கிற வரைக்கும் நம்ம பாய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு வாழை குலைக்காது. அந்த வாழையோட குலைப்பு திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம வந்து உடனே இயற்கை உரம் வைக்கலாமா செயற்கை உரம் வைக்கலாமா, என்ன உரம் வச்சா நமக்கு வந்து அதிக அளவு குலைக்கும் மகசூல் கிடைக்கும், அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இது வந்து வெக்க காரணமாக மட்டும்தான் இந்த இது நடக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஏரியாவில் வந்து வெள்ளம்லாம் வந்தது. ஆனால் இது எடுக்கப்பட்டது வெள்ளத்துக்கு முன்னால். அந்த டைமில் வந்து நம்ம குளத்துலேயும் தண்ணி கிடையாது. அதுபோக நம்ம போரில் உள்ள தண்ணியோட அளவும் கம்மி. அதனால தான் நம்ம புடலை கொடி போட்டதை பார்த்துருப்பீங்க. அதுக்கே தண்ணி கிடைக்காம அந்த செடியை கைவிடப்பட்ட வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த வாழையிலையும் அந்த இலை வந்து வெக்க அதிகமாக அடிச்சதில் அந்த இலை வந்து காஞ்ச மாதிரி இருக்குது. இதை சரி செய்யணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து வாய்க்கால் வெட்டுற வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வாய்க்கால் வெட்டுறது மூலமாக நம்ம தோட்டத்தில் வந்து 3 நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதிகப்படியாக மழை பெஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். நமக்கு தேவைக்கு மிச்சமாக மழை பெஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்கும், அதுபோக அதிக அளவு வேகமாக மழை பெய்யும் போது நம்ம தோட்டத்தில் உள்ள தண்ணி அவ்வளோ அடிச்சுட்டு போய் நம்ம புது மண் அவ்வளோ அடித்து பக்கத்து தோட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வாய்க்கால் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த வாய்க்காலோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய்க்காலில் வந்து நமக்கு தண்ணி வந்து நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த வாய்க்காலில் அப்பப்போ தண்ணி அடித்து விட்டாலே அந்த வாழையில் வந்து இந்த வெக்க குறையும். இந்த வெக்க குறைஞ்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இலையில வந்து அங்கங்கே அந்த கருப்பு கலரில் இருக்கிறது, அதுபோக அந்த இலை காஞ்சி போகிறது, இது வந்து எந்தவித கிருமியோ நோயோ கிடையாது. எல்லாமே அந்த வாழையில் ஏற்படுற வெக்க காரணமாக ஏற்படுற தாக்குதல் மட்டும்தான். சரி, இதை சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து இயற்கை உரங்களில் எதிலும் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சாம்பல் உரம் வைக்கலாம். இந்த சாம்பல் உரம் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற திறமை வந்து இந்த சாம்பல் உரத்துக்கு இருக்குது. அதுபோக சாயலை வந்து லூஸ் பண்ணுற தன்மையும் இந்த சாம்பல் உரத்துக்கு இருக்குது. அதனால் நம்ம இந்த சாம்பல் உரத்தை வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த வாழைக்கு தேவையான அளவு தண்ணியை கொடுத்துரும். அதனால் அந்த வாழை உள்ள இலை வந்து இந்த வெக்கையில் வந்து வாடுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி கருப்பு கருப்பாக அடிக்கிறக்கோ வாய்ப்பு இருக்காது. அதுபோக இந்த தண்ணியை வந்து நம்ம நார்மலான தரையில் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துலேயே அந்த வெயிலுக்கு மேட்டாப்பில் உள்ள மண் ஃபுல்லாகவே ஈரம் காஞ்சிரும். ஆனால் கீழே வந்து ஈரம் இருக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஈரம் இருக்கும். இருந்தாலும் இந்த சாம்பல் உரம் போட்டிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணி பாய்ச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே கீழே 2 இடத்துலையுமே ஈரப்பதம் இருக்கும். அப்படிங்கும்போது மேலே உள்ள ஈரப்பதம் வந்து நம்ம வாழையில் உள்ள வெக்கையை வந்து குறைச்சி அந்த வாழை இலை வந்து பச்சை கலரில் அடிக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. இந்த வாழை இலை வந்து இப்படி கருப்பு கலரில் அடிக்கிறதெல்லாம் பெரிய அளவு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தும்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழைக்கு தேவையான வாழையோ எந்த வித தாவரமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான ஒளிச்சேர்க்கை வந்து அதோட இலைகள் மூலமாக தான் நடப்போம். அந்த இலைகளில் வந்து இப்படி காய்வோ இல்லை இந்த வெக்கையில் அடிபடுற மாதிரி அடிப்பிடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதால் வந்து ஒளிச்சேர்க்கை நடத்த முடியாது. அப்படி ஒளிச்சேர்க்கை நடத்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவரத்துக்கு தேவையான உணவுகளை வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக எடுத்துக்கிட முடியாது. அதனால் அதோட நோய் எதிர்ப்பு தன்மைலாம் ரொம்ப குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து சாம்பல் உரம் வைக்கலாம். எந்தவித செயற்கை உரமும் வைக்கிறது வந்து கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து செயற்கை உரம் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக அளவு தண்ணி பாய்ச்சா மட்டும்தான் அது கரைஞ்சி அது வந்து வாழைக்கு வேலை செய்யும். அதுபோக அதோட எஃபெக்ட்டும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுவிட்டு நம்ம தண்ணியில் வந்து ஒவ்வொரு அதிக அளவு இருக்கிற தன்மையில் நம்ம வந்து செயற்கை உரத்தை வச்சு அதிக அளவு தண்ணி ஏற்றினாலோ இல்லை எந்த வித மருந்து அடித்தாலோ இதை சரி பண்ண முடியுமானா சரி பண்ண முடியாது. சரி, அப்போ இதை சாணி உரம் வச்சு சரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாணி உரம் தான் இருக்கிறதுலே ஓவர் ஹீட்டான உரம். இந்த உரத்தை எந்த டைமிங்கில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை பெய்ய போகிற காலத்தில் ஒரு மழை உளுந்ததும் உடனே வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்தது ரெகுலராக மழை பெய்யறதுக்கு போது இந்த வாழைக்கு வந்து குளிர்ச்சி மூலமாக அந்த வாழை நிற்கிறத தடுத்து வாழைக்கு அடியிலிருந்து ஹீட்டு கொடுத்து அது வந்து வேகமாக வளர்ந்து வர்றதுக்கு உதவும். அதுக்காக தான் இந்த சாணி உரத்தை யூஸ் பண்ணுவோமே தவிர, நம்ம வந்து இந்த வாழைக்கு இந்த டைமிங்கில் வந்து நம்ம சாணி உரம் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வெக்கையில் வந்து அந்த அண்டி அழுகுறதுக்கும் அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. அதுபோக அந்த இலை வந்து வெக்க அதிக அளவு தூர்கள் இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து இலை வந்து பழுத்து இலை அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து சாணி உரம் வைக்கிறது கூடாது.
சரி நம்ம வந்து சாம்பல் உரம் வச்சு வேணால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஆனால் இது வந்து சரி பண்ணுற முறையில் இன்னொரு ஈஸியான முறை என்னென்னா, மழை பெஞ்சாலே இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். அதனால் இதுக்கு எந்த வித இயற்கை உரமோ செயற்கை உரமோ எதுவுமே வைக்க வேண்டாம். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி பெட்டர் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. அந்த டவுட்டை பற்றி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன். இதை பற்றி முழு டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரெகுலராக வீடியோ வரும், அதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரி பெட்டர் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.